السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خير يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா புனிதமான மேராஜனுடைய இரவில் நம்மை எல்லாம் ஒன்று குழும்பி வைத்திருக்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் எப்படி அவனுக்கு பிடித்தமான இந்த நேரத்தில், அவனுக்கு பிடித்தமான இந்த இரவில், அவனுக்கு பிடித்தமான இந்த மஸ்ஜிதில் நம்மை ஒன்று சேர்த்தானோ, நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற நசீபையும் அந்த தௌஃபீக்கையும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் பேரருளால் ரமலானை நாம் அடைவதற்கும் ரமலான் நம்மை அடைவதற்கும் இன்னமும் சற்று ஏறக்குறைய ஒரு மாத காலங்கள் மாத்திரமே இருக்கிற இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவன் எதிர்வரும் ரமலானை முழுமையாக அடைந்து அதில் நற்கர்மங்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். மேராஜனுடைய இரவு என்றாலே இன்றைக்கு நம்மில் பலருக்கு வரக்கூடிய வினா, இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் இருந்ததா என்றெல்லாம் பல்வேறு வினாக்களோடு இன்றைக்கு மனிதர்களுடைய உள்ளங்கள் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விடைதான் இதற்காக வேண்டி சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோருமே மார்க்கத்தை அறிந்தவர்களாக இருந்தார்கள், மார்க்க அறிஞர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு உபதேசம் என்பது ஆழமான அவசியமான உபதேசங்கள் மட்டும்தான் தேவைப்பட்டதே தவிர மற்றபடியாக மேலோட்டமான உபதேசங்கள் என்பது அவர்களுக்கு தேவையில்லாததாகத்தான் இருந்தது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்திருக்கிற எல்லா சஹாபிகளும் மார்க்கத்தை முழுமையாக அறிந்திருந்தார்கள். மார்க்கத்தை குறித்த முழுமையான தெளிவும் விளக்கமும் அவர்களுடைய உள்ளத்தில் நிரப்பமாக இருந்தது. அதன் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல, அவங்களுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் சர்டிஃபிகேட் தரான். எப்படி தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். உலகத்தில் யாரை பார்த்தும் அல்லாஹ் இப்படி சொல்லலை. எந்த சமுதாயத்தை பார்த்தும், ஏன் எந்த நபியை பார்த்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லாத ஒரு செய்தியை சஹாபிகளை பார்த்து சொல்கிறான். நபிமார்கள் என்பது ஒரு உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள். சஹாபிகளை அடுத்த அந்தஸ்தில் அல்லாஹ் வச்சு புகழ்றா. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன், அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ அனைத்தையும் நான் கபூல் செய்து கொண்டேன் என்கின்ற ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக சஹாபிகள் மாறினார்கள் என்றால் அவர்களிடத்தில் அவர்களிடத்தில் இருக்கிற அந்த மார்க்கத்தினுடைய விளக்கமும் மார்க்கத்தினுடைய அறிவும் தான். மேராஜனுடைய இரவு வருஷம் நம்மளும் எதற்காக வேண்டி அதை கொண்டாடுவது என்பதல்ல நோக்கம். அந்த மேராஜை குறித்த வரலாறு நமக்கு என்ன தெரியும்? மேராஜில் இருந்து நாம் என்ன படிப்பனங்களையும் பாடங்களையும் எடுத்துக்கொண்டோம் என்றுதான் யோசிக்க வேண்டுமே தவிர அந்த மேராஜில் இருந்து அந்த மேராஜ் தேவையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இருந்ததா என்றெல்லாம் அப்படி யோசித்து இது விதண்டவாதமாக யோசித்து நம்முடைய ஈமானை நாம் பலகீனப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறார்கள். உலகத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய படைப்புகளை பல விதமாக பல்வேறு வகைகளாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். எல்லா படைப்புகளும் தனக்குள்ளே பல்வேறு சிறப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறது. எந்த படைப்பும் உலகத்தில் சிறப்பில்லாத படைப்பு என்று சொல்லிவிட முடியாது. எல்லா படைப்புகளும் தனக்குள்ளே பல்வேறு சிறப்புகளை பல்வேறு உயர்வுகளை தனக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறது. அந்த படைப்புகளின் வரிசையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனித சமுதாயத்தை ஒரு உயர்ந்த படைப்பாக பல்வேறு சிறப்புமிக்க படைப்பாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறார். மனிதன் மட்டும்தான் என்றால் அவனுக்கு எந்த கண்ணியமும் கிடையாது. அந்த மனிதனோடு ஈமான் செய்ய வேண்டும்.
அந்த மனிதனோடு இஸ்லாம் சேர வேண்டும், அந்த மனிதனோடு ஷரியத்து சேர வேண்டும், அந்த மனிதனோடு அல்லாஹ் ரசூல் சேர வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவன் சிறப்பான மனிதன். இல்லை என்றால் மற்ற கால்நடைகளை போன்று வாழ்ந்துவிட வேண்டாம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறானே. உலகத்தில் நாம் பார்க்கலாமே, எந்த ஒரு பொருளும் ஒரு தனியாக இருந்தால் அதுக்கு மரியாதை கிடையாதுங்க. அந்த பொருளோடு வேறு ஒரு பொருள் சேர வேண்டும், சேர்ந்திருந்தால் தான் மரியாதை. ஒரு உதாரணத்திற்கு நாம் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். பைத் அப்படின்னு அரபி வார்த்தை இருக்குது. அந்த பைத் என்று சொன்னால் வீடு. அந்த பைத்தோட அல்லாஹுவை நாம் சேர்த்தோம் என்று சொன்னால் பைத்துல்லா, எது காபத்துல்லா இருக்கிறதே அல்லாஹுனுடைய வீடு என்ற அந்த அர்த்தத்தை புதிந்ததாக இருக்கிறது. கலாம் என்று சொன்னால் பேச்சு என்று அர்த்தம். வெறுமென அந்த கலாம் என்ற வார்த்தைக்கு மரியாதை இல்லை. எப்பொழுது அந்த கலாமோடு அல்லாஹ் சேர்கிறதோ, கலாமுல்லா அல்லாஹுவின் வார்த்தையாக குர்ஆன் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிறது. கலாமுல்லா அல்லாஹ் சேர்ந்தால் அதற்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கிறது. அதுபோலதான் ரசூல் என்று சொன்னால் பொட்டம் பொதுவாக 313 ரசூல்மார்களை குறிக்கும். ஆனால் ரசூலுல்லா அல்லாஹுவை சேர்க்கிற பொழுதுதான் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த அழகிய வடிவம் நமக்கு வருகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு தனியாக இருக்கிற பொழுது அதற்கு மரியாதை இல்லை. ஒரு படைப்பு மற்றொன்றொன்று சேருகிற பொழுது அதற்கென்று ஒரு தனி மரியாதையை உலகத்தில் பல்வேறு உதாரணங்களின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுபோலதான் மனிதன் மட்டும் என்ற அந்த வார்த்தைக்கு மரியாதை இல்லை. ஆனால் மனிதனோடு பகுத்தறிவு என்ற ஒன்று சேருகிற பொழுது அவன் முழுமை அடைகிறான். உலகத்தில் பெண் என்றால் அது ஒரு இனத்தினுடைய பெயர். ஆனால் அந்த பெண்களோடு குழந்தைகள் சேருகிற பொழுது இவளுடைய குழந்தைகள், இவளுடைய பிள்ளைகள் என்று அந்த குழந்தைகள் சேருகிற பொழுது அவள் தாய்மை பெறுகிறாள் என்பதோடு மட்டுமல்ல, தூய்மை அடைகிறாள் என்பதையும் உலகத்தில் நம்மால் பார்க்க முடியும். அதுபோலதான் அழகு என்பது ஒரு வடிவம், ஒரு தன்மைதான். ஆனால் அந்த அழகு என்பது மனிதர்களோடு சேருகிற பொழுது அது ஒரு அடையாளத்தை, ஒரு வடிவத்தை பெறுகிறது. படிவு என்பது ஒரு தன்மைதான். அது மனிதர்களோடு சேருகிற பொழுது ஒரு உயர்ந்த ஒரு அடையாளத்தை பெறுகிறது. உலகத்தில் ஒரு படைப்பு மற்றொன்றோடு சேருகிற பொழுது அதனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது, அதனுடைய முகவரியை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படித்தான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா உலகத்தில் பல்வேறு படைப்புகளை படைத்திருக்கிறான். நேரங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறானே. எல்லா நேரமும் சிறந்த நேரமா? எல்லா நேரமும் நல்ல நேரம். கெட்ட நேரம் என்பது இஸ்லாத்தில் இல்லை. எல்லா நேரமும் நல்ல நேரம். ஆனால் எல்லா நேரங்களும் சிறந்த நேரமா என்றால் நேரங்களோடு சிறப்பு எப்பொழுது மாறுகிறது தெரியுமா? தஹஜ்ஜத் என்கின்ற அந்த வார்த்தை, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் சேர்கிற பொழுது அந்த நேரத்திற்கென்று ஒரு சிறப்பு பெறுகிறது. ஃபஜ்ருடைய நேரம் நேரங்களில் சிறந்ததாக இருக்கிறது, நாட்களில் சிறந்தது. எல்லா நாளும் நல்ல நாள் தான், ஆனால் நாட்களில் சிறந்த நாள் என்று அல்லாஹ் தேர்வு செய்து வைத்திருக்கிறானே. ஜும்மாவுடைய நாள் நாட்களில் சிறந்ததாக இருக்கிறது. மாதங்களில் சிறந்தது எது? இஸ்லாத்தினுடைய 5வது கடமை ஹஜ்ஜி. அந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பான மாதம் என்று சொல்லவில்லை. அதற்கென்று ஒரு தனி சிறப்புகள் இருந்தாலும் எல்லா மாதங்களை விட சிறப்பான மாதமாக ரமதானை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஏனென்று தெரியுமா? அந்த ரமதானில் பல்வேறு அல்லாஹ்விற்கு நான் அடிமை என்கின்ற பல்வேறு வணக்கங்கள் அந்த ரமதானில் மட்டும்தான் நிறைவேற்றப்படுகிறது. அதனால் எல்லா மாதங்களை விட சிறந்த மாதமாக அல்லாஹ் ரமதானை வைத்திருக்கிறான். அந்த வரிசையில் தான் மாதங்கள், ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது. அதுபோல ரஜபனுடைய மாதத்திற்கு மேராஜ் என்கின்ற ஒரு சிறப்பு இருக்கிறது. மேராஜ் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. பல்வேறு பொக்கிஷங்களை தனக்குள்ளே மேராஜ் என்கின்ற அந்த இரவு சுமந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மேராஜினுடைய அந்த வரலாற்று நிகழ்வை நாம் பார்க்கிற பொழுது உலகத்தில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா எத்தனையோ மோஜிசாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, மோஜிசா என்று சொன்னால் அற்புதங்கள், எத்தனையோ அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்தான். அந்த அற்புதங்களில் காலங்கள் கடந்தும் அழியாத, இன்றைக்கும் மனிதர்களுக்கு முன்னால் இருக்கிற அற்புதம் என்றால் 2 அற்புதம் தான். ஒன்று அல் குர்ஆன், 2வது மேராஜ் என்கின்ற அற்புதம். மற்ற அற்புதங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிகழ்ந்தது. நிலவை 2ஆ பிளந்தாங்க, இன்னைக்கு பிளந்தாங்க என்று அந்த வரலாற்றை நாம் படிக்கிறோம், நபிமொழிகளை படிக்கிறோம், அதை நம்புகிறோம். ஆனால் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அது தெரிவதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 2 கைகளுக்கு, விரல்களுக்கு மத்தியிலே நீர் ஓடை வந்தது என்று நபிமொழிகளில் நாம் பார்க்கிறோம். அந்த நபிமொழிகளை நாம் படிக்கிறோம், அதை நம்புகிறோம். ஆனால் அது நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இல்லை. ஆனால் 2 அற்புதங்கள் இன்றைக்கும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால்
அந்த 2 அற்புதங்கள், ஒன்று அல் குர்ஆன் நமக்கு முன்னால் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, 2வது மேராஜ். எங்கெங்க மேராஜ் கண்ணுக்கு தெரியலையே, இது கண்ணுக்கு தெரிஞ்ச அற்புதம் என்று சொல்கிறோமே, உண்மையில் இது நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தெரிகிற அற்புதம் தான். என்ன அற்புதம் தெரியுமா? ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். என்னுடைய உம்மத்தினுடைய மேராஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளுக்கு ஒரு பேராசை, எப்பொழுதும் எந்த பாக்கியத்தை ரசூல் பெற்றாலும் நாயகமே அந்த பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்குமா என்று பேராசையோடு கேட்பவர்கள் பெருமானாருடைய தோழர்கள். அவங்க கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் மட்டும் மேராஜுக்கு போயிட்டு சிதறத்துல் முன்தஹாவை கடந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹுவை சந்தித்து விட்டு வந்து விட்டீர்களே, அந்த நசீப், அந்த பாக்கியம் எங்களுக்கு இல்லையா? சாத்தியம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறாங்க சஹாபிகள். ஆனாலும் ஒரு பேராசை, ஒரு பேர் ஹவா, ரசூலின் மூலமாக நாம் அந்த சுப செய்தியை பெற வேண்டும். அப்பொழுதுதான் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். என்னுடைய உம்மத்தினுடைய மேராஜினுடைய பயணம் என்பது தொழுகை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தொழுகை? நம்ம எப்பெல்லாம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோமோ, அது நஃபீலாக இருக்கட்டும், சுன்னத்தாக இருக்கட்டும், ஃபர்லாக இருக்கட்டும், வாஜிபாக இருக்கட்டும், எந்த தொழுகையானாலும் அந்த தொழுகையின் மூலமாக நீங்கள் மேராஜினுடைய அந்த பயணத்தினுடைய பாக்கியத்தை, அதன் நசீபை நீங்கள் பெறுகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் காலத்தால் அழியாத 2 அற்புதங்கள், அல் குர்ஆன் நம்முடைய கண்ணுக்கு முன்னால், 2வது தொழுகை மேராஜ் இருக்கிறது. அந்த மேராஜின் மூலமாக தொழுகையை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தான். அந்த மேராஜ், அந்த தொழுகை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. அழியாத அற்புதங்களின் வரிசையில் 2வது இடத்தில் மேராஜ் இருக்கிறது என்றால் பல்வேறு பாக்கியங்களை, பல்வேறு விஷயங்களை அந்த மேராஜ் தனக்குள்ளே சுமந்திருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அறிவியல் உலகம் ஆச்சரியப்படுகிறது, விஞ்ஞான உலகம் வியந்து பார்க்கிறது. அறிவாளிகள் எல்லாம் அசந்து போகிவிட்டார்கள். எந்த பயணத்தை குறித்து தெரியுமா? மேராஜனுடைய பயணத்தை குறித்து அவர்களெல்லாம் வரலாறுகளை படிக்கிற பொழுது, அல் குர்ஆனுடைய வார்த்தைகளை படிக்கிற பொழுது அனைவரும் விழிப்பிதுங்கி நிற்கிறார்கள். மேராஜ் சாத்தியமா? உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நிகழ்த்த முடியுமா? அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ரசூலின் மூலமாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மேராஜின் மூலமாக வருடம் நாம் பேசுகிறோம். அந்த மேராஜின் மூலமாக நம் வாழ்க்கையில் இன்ன படிப்பினங்களை, பாடங்களை பெற்றிருக்கிறோம் என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேராஜ் என்கின்ற அந்த பயணத்தை நாம் கேட்டோம், கடந்து சென்று விட்டோம் என்பதோடு மட்டுமல்ல, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கான பல்வேறு பாடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேராஜில் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு தெரிஞ்சது தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எழுப்பினார்கள். ஜம்சமுடைய நீரின் மூலமாக அவருடைய உள்ளங்கள் கழுகப்பட்டது, இதயம் அறுத்து கழுகப்பட்டது. பைபாஸ் சர்ஜரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால் பைத்துல் முகத்தஸிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவிற்கு சென்றார்கள் என்றெல்லாம் பல்வேறு நிகழ்வுகளை நாம் தெரிந்திருக்கிறோம். அதற்கு பின்னால் எல்லா நபிமார்களுக்கும் தொலை வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களை கடக்கிறார்கள். ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை, 2 நபிமார்களை சந்திக்கிறார்கள். அதற்கு பின்னால் சிதறத்துல் முன்தஹாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதுதான் எங்களின் எல்லை, இதற்கு மேலே யாருக்கும் அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய அரசு அங்கே இருக்கிறது, இதற்கு மேல் யாருக்கும் அனுமதி இல்லை. யாருக்கும் அனுமதி இல்லாத இடத்தில் அன்னலாருக்கான ஒரு தனி ஸ்பெஷலான அனுமதி இருக்கிறது என்றால் அன்னலார் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த உம்மத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பது உண்மையில் பெருமைக்குரிய விஷயம்தான். பெருமைப்படலாமா என்றால் அன்னலாரின் வாழ்க்கையை நாம் முழுமையாக பின்பற்றினால் உண்மையில் பெருமைப்படுவதற்கு நாம் தகுதியானவர்கள். அன்னலாரின் வாழ்வை அரைகுறையாக நாம் பின்பற்றினோம் என்றால் அந்த பெருமைப்படுவதற்கு இன்னமும் நம்மை தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னாடி சுவர்க்க நரகத்தை பார்த்தாங்க, அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சில சம்பாஷணைகளை பேசிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெறுகிறார்கள். விடைபெறுறதுக்கு மனசு இல்லை, ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்துட்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அழைத்து சொன்னான், நாயகமே, உங்களை அனுப்புவதற்கு எனக்கும் விருப்பம் இல்லை,
ஆனால் உங்களின் மூலமாக பல வேலை இன்னும் உலகத்தில் நடக்க வேண்டியது இருக்கிறது. அதனால் நீங்கள் செல்லதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களை அன்போடு அரவணைப்போடு அவர்களை வழி அனுப்பி வைத்தான் என்பதை பார்க்கிறோம். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அழைச்சு சொன்னா, யா ரசூலல்லாஹ், என்னோடு நீங்கள் அடிக்கடி பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? என்னுடைய சிந்தனையோடு நீங்கள் ஒன்றி கலர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அப்படியானால் நான் உங்களுக்கு தொழுகையை கடமையாக தருகிறேன், 50 நேர தொழுகையை கடமையாக தருகிறேன். அந்த வரலாற்றை எல்லாம் நாம் பல தடவைகள் கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த மேராஜினுடைய பயணத்தை குறித்து குர்ஆன் பேசுகிற பொழுது சுப்ஹானல்லதி என்று குர்ஆன் பேசுகிறது. 15வது ஜுஸுவினுடைய அந்த துவக்கத்திலே அல்லாஹ் பேசுகிறான், சுப்ஹானல்லதி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை அல்லாஹ் அழைத்து சென்றானே அப்படிப்பட்ட அல்லாஹ் பரிசுத்தமானவன். ஏன் பரிசுத்தமானவன் என்று அந்த சுப்ஹானல்லதி என்ற அந்த வார்த்தை வருகிறது தெரியுமா? நாம் இதற்கு முன்னாலும் ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். ஞாபகத்திற்காக வேண்டி சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹ் அப்படின்ற அந்த திக்ர் இருக்குது, எப்பொழுது வெளிப்படும் தெரியுமா? அடியானின் இயலாமையும் அல்லாஹுவின் வல்லமையும் எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே சுப்ஹானல்லாஹ் வெளிப்படும். ஒரு குழந்தை பிறக்குது, உடனே என்ன கேட்குறோம்? சுப்ஹானல்லாஹ். குழந்தை பிறந்துருச்சா? ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து அல்லாஹ் ஒரு நூல் அந்த அளவில் நம்மளை தப்பிக்க வைக்கிறான், அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறோம். உலகத்தில் ஆச்சரியமான செய்தியை ஏதாவது பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறோம். அதிசயமான நிகழ்வுகளை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ்வினுடைய ஆழமான கருத்து என்ன தெரியுமா? அடியானின் இயலாமையும் அல்லாஹுவின் வல்லமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே சுப்ஹானல்லாஹ் வெளிப்படும். நாம் பல தடவைகள் கேள்விப்பட்டிருப்போம். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வைத்துக்குள்ள போயிட்டாங்க. 40 நாட்கள் மீன் வைத்துக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். 40 நாள் அவங்க ஓதுன திக்ர் என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரப்பே, நீ பரிசுத்தமானவன், நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை பாதுகாக்கிறதுக்கு, எனக்கு விடுதலை தருவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த திக்ரை 40 நாளும் மீண்டும் 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 அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த சுப்ஹானல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த மகிமை என்ன தெரியுமா? 40 நாள் அவங்களுக்கு அல்லாஹ் மீனுடைய வயிற்றில் உணவை கொடுத்தான், அவர்களுக்கான சௌரியங்களை கொடுத்தான். 40 நாள் மீனுடைய வயிற்றில் செமிக்காமல் அப்படியே இருந்து முழுமையாக உள்ளே சென்றதை போல வெளியே வருகிறார்கள் என்றால் அந்த சுப்ஹானல்லாஹ்வினுடைய அதிசயத்தை நம்மால் அங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எந்த மனிதராலும் உலகத்தில் செய்ய முடியாது. எப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் வந்தாலும், இன்னைக்கு சொல்றோம் இல்ல, அதிவிரைவாக இருக்கிறது, ராக்கெட் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ கண்டுபிடிப்புகளை இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். எத்தனை வந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு சாத்தியமே இல்லை. அதுதான் அடியானின் இயலாமை. அடியானால முடியாது, அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதற்கு பெயர் தான் சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியார் என்று சொல்கிறான். தன்னுடைய அடியார், தன்னுடைய அடிமை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ரசூலை அடையாளம் காட்டுகிறான். ஏன் அடிமைன்னு அல்லாஹ் அடையாளம் காட்டினா தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருக்கிறார்கள். மக்காவில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த இஸ்லாம் அப்பை பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடைஞ்சல்கள் வருகிறது, இடையூறுகள் வருகிறது, பல்வேறு சிரமங்கள் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேடயமாக இருந்தவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பாட்டனார். அவங்க மூத்தா போயிட்டாங்க. ஒரு பெரிய கவலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் ஆறுதலாக இருந்த கதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசித்தாங்க, மக்காவில் நம்ம தனிமையா இருந்தா நமக்கான பாதுகாப்பு இல்லை. ஏனென்றால் பல்வேறு இடைஞ்சல்களை கொடுத்த குறைஷிகள், மக்காவினுடைய காஃபிர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள். அதனால் தன்னுடைய
சிறிய வயது நண்பர்களை தேடி தாயிஃபினுடைய நகரத்திற்கு செல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே போனதுக்கு பின்னாடி ஆறுதலாக இருப்பார்கள், நமக்கு ஆதரவு தருவார்கள் என்றால் நம்மை அடித்து துரத்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அடித்து துரத்தின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒதுங்கி அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க, ரப்பே நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல யா அல்லாஹ். யாரு? உலகத்தினுடைய ரசூல் சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தினுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ், எல்லா நபிமார்களுக்கும் துணை வைத்தவர்கள், உலகத்தில் எல்லா விதமான பொக்கிஷங்களும் பாக்கியங்களும் கல்விகளும் வழங்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு ஈமானை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, இஸ்லாத்தை எப்படி எத்தி வைக்கணும்னு தெரியல, என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்கின்ற அந்த அடிமைத்தனமான அந்த உணர்வு இருக்கிறது, நான் அடிமை என்கின்ற அந்த உணர்வு இருக்கிறது. அந்த உணர்விற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த பரிசு தான் மேராஜனுடைய பரிசு. உலகத்தில் பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கிறோமே, நம்முடைய அலுவலகங்கள், நம்முடைய கடைகளில் கூலி ஆட்களாக இருக்கிற வேலைக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு விசுவாசமாக, நமக்கு உண்மையாக அவர்கள் இருந்தால் பல்வேறு வருடங்கள் நம்மோடு அவர்கள் பயணிக்கிறார்கள், அவர்கள் பணியாளராக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது கூடுதலான அக்கறை இருக்கும், அவர்கள் மீது தனி கவனம் செலுத்துவோம், அவங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் உடனடியாக நிறைவேற்றுவோம். எப்படி ஒரு எஜமானனாக இருக்கிற உலகத்தில் ஒரு ஓனர் தன்னுடைய கூலி ஆட்களை அந்த அளவிற்கு கவனத்தோடு பார்த்துக் கொள்கிறாரோ, அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பே நீ எஜமானன், நான் அடிமை, எனக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை, நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மேராஜை அன்பளிப்பாக கொடுத்தான் என்ற அந்த வரலாற்றினுடைய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களை குறித்தும் பேசுகிறான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன், நான் உன்னுடைய அடிமை என்று சொல்வதிலே அவர்கள் பெருமைப்பட்டார்கள், பெருமிதம் கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று நான் அடிமையாக இருக்கிறேன் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் ஒரு முறை 2 முறை மட்டும்தான் குர்ஆனில் பதிவாக இருக்கிறது. ஆனால் பல்வேறு முறைகள் யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய அடிமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உபூதியத்தை, தன்னுடைய அடிமைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா பெருமை பாராட்டி பேசுகிறான். தன் அடிமை என்கின்ற அந்த உணர்வின் மூலமாக, தன் அடிமை என்கின்ற அந்த உணர்வுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு தான் மேராஜனுடைய பரிசு. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவங்க நபிமார்கள் தான். நபிமார்களை விட அல்லாஹ்விற்கு பிடித்தமானவர்கள், நெருக்கமானவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நபிமார்களை பார்த்து அடியார்கள் என்று, அவர்கள் தன்னுடைய அடிமைகள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறான் என்றால் உலகத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்களாக, அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வாழ்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா உலகத்திலே பல்வேறு மனிதர்களை படைத்திருக்கிறான். மனிதர்களிடத்திலே ஒரு முறை கேட்கலாம், 2 முறை கேட்கலாம். 2 தடவை கேட்டால் அவன் சலிச்சுக்குவான். 3வது தடவை ஏதோ ஒரு உதவி என்று நாம் அவர்களுக்கு முன்னால் போய் நின்றால் முகம் சுளித்துக் கொள்வதை உலகத்தில் பரவலாக நம்மால் பார்க்க முடியும். ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலாவிடத்தில் எத்தனை முறை கேட்டாலும் ரப்பு சந்தோஷப்படுகிறான். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 2வது அந்த அடியார்கள் கேட்டதை கொடுக்காமல் இருக்க இறைவன் வெட்கப்படுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்கிற பொழுது மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் இந்த அடியானை குறித்து பெருமை பாராட்டி பேசுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் ரப்பிடத்தில் கேட்கிற அந்த தன்மை இருக்கிறது.
யா அல்லாஹ் நான் அடிமையாக இருக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது பல்வேறு பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, உலகத்தில் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமைத்தான் என்பதை வெளிப்படுத்துவதற்குத்தான் இபாதத்துகள். நீங்க இஸ்லாத்தில் வணக்கங்கள் என்று இருக்கிறது, எத்தனை வணக்கங்களை நீங்கள் எடுத்தாலும் இஸ்லாத்தினுடைய இபாதத்துகள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ எல்லா இபாதத்தும் யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, நீ என் எஜமானன் என்பதை வெளிப்படுத்துவதற்குத்தான் எல்லா இபாதத்துகளும். நீங்க எந்த இபாதத்தை எடுத்தாலும் சரி, இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு திக்ர் இருக்கிறது, சுபஹானல்லாஹ்னு சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம். எத்தனை திக்ர்கள் இருக்கிறதோ எல்லா திக்ருமே யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, நீ என் எஜமானன் என்பதை வெளிப்படுத்துவதற்குத்தான் இந்த இபாதத்தும். அடுத்து துவா இருக்கிறது. துவா கேட்கிற பொழுது ரப்பிடத்தில் நாம் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். என்ன தெரியுமா? யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, நீ என் எஜமானன். எந்த இபாதத்தாக இருந்தாலும் இஸ்லாத்தில் நான் உன்னுடைய அடிமை, நீ என் எஜமானன் என்பதை வெளிப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா எல்லா விதமான வணக்கங்களையும் தருகிறான். தொழுகையை எடுத்து பாருங்களேன், முதல்ல நிற்கிறோம், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை என்கின்ற உணர்வோடு இருக்கிறோம். இல்லை இல்லை இன்னும் நான் குனிஞ்சு வரேன், யா அல்லாஹ் ருக்கூவிற்கு செல்கிறோம். இல்லை இன்னும் நான் குனிஞ்சு வரேன், சஜதாவுக்கு போகிறோம். சஜதாவுக்கு போயிட்டு முடிச்சிடுவோமா? இல்லை, ரப்பே மீண்டும் நான் உன்னுடைய அடிமை என்பதை உணர்த்துவதற்கு இரண்டாவது சஜதா செஞ்சு மீண்டும் நிலைக்கு வரும். இல்லை யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன் என்று மீண்டும் ருக்குவிற்கு செல்கிறோம், சஜதாவிற்கு செல்கிறோம் என்றால் தொழுகையிலும் கூட நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்கின்ற அந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். ஜக்காத் இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை. அந்த ஜக்காத்திலும் கூட நான் சம்பாதிச்சது, இரவு பகலா முழிச்சு நான் சேர்த்து வச்சது, நான் ஏன் தரணும் என்ற உணர்வு அல்ல. அல்லாஹ் சொன்னா அதனால் நான் தரேன். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கிறார்களோ பல மடங்கு அல்லாஹ் அவர்களுக்கு திருப்பி தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் ஜக்காத் என்கின்ற அந்த கடமையை நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அந்த உணர்வோடு நாம் வெளிப்படுத்துகிற பொழுது, அதை தருகிற பொழுது அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா பல்வேறு பாக்கியங்களை இந்த உலகத்திலே தருகிறான் என்பதை நம்மால் பார்க்க முடியும். ஹஜ்ஜினுடைய கடமையும் அப்படித்தான். என்ன, நம்ம பள்ளிவாசல் இருக்குது, ஒரு 10 தடவை இல்லை 100 தடவை சுற்றுறோம், ஒரு நன்மையை கூட அல்லாஹ் தரமாட்டான். ஆனால் காபத்துல்லாவை பார்த்தாலே நன்மை, காபத்துல்லாவில் சுத்துனா நன்மை, காபத்துல்லாவில் நின்றா நன்மை, நின்று துவா செஞ்சா நன்மை, காபத்துல்லாவில் அமர்ந்திருப்பது நன்மை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கடமைகளிலே 5வது கடமையாக இருக்கிற ஹஜ்ஜி சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடுன்றா. இங்கிருந்து நம்ம பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக இருக்குதே, நம்முடைய அறிவுக்கு புலப்படவில்லையே என்று யோசிக்கிறோம். அல்லாஹு சொன்னா உடனடியாக செய்யணும். அந்த அடிமைத்தனத்தை அல்லாஹ் விரும்புகிறான். நான் எதை சொல்கிறேன், நீ உடனடியாக செஞ்சா ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் தர பாக்கியம் என்ன தெரியுமா? 2 பாக்கியத்தை அல்லாஹ் தராங்க. ஹாஜிகளுக்கு அல்லாஹ் 2 பாக்கியத்தை தரான். ஒன்று, அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டா சுவர்க்கவாதியாக அவர் கபூல் செய்யப்படுகிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது பாக்கியம் என்ன தெரியுமா? யார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்களோ அவங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர்கள் வீடு திரும்புகிற பொழுது அன்று பிறந்த பாரகனை போன்று வீடு திரும்புகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். என்றால் எதனால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரா? சுத்துன்னு சொன்னால் சுற்றணும், உக்காருன்னு சொன்னால் உட்காரணும், ஓடுன்னு சொன்னால் ஓடணும். ஏதோ ஒரு மைதானத்தில் போய் தங்குறது, முஸ்தலிஃபாவில் தங்குறோம், மினாவில் தங்குறோம், சைத்தானுக்கு கல்லெறிகிறோம். சைத்தான் முன்னாடி இருக்கிறானா? இல்லை, அல்லாஹ் சொன்னால் செய்யணும். அந்த அடிமைத்தனத்திற்கு அல்லாஹ் தருகிற 2 பாக்கியங்கள். ஒன்று, அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்து விட்டால் சுவர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி விடுகிறார். 2வது நசீப் என்ன? எல்லா பாவங்களும், சின்ன பெரிய எல்லா பாவமும். ஆனால் இஸ்லாத்தில் மற்ற இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், சின்ன பாவங்கள் நீங்கள் ஒழு செஞ்சா, தான தர்மம் செஞ்சா, அல்லது ஒரு முஃமினை பார்த்து சிரித்து பொன்முறுவதோடு சலாம் சொன்னால்
பாதையிலே கிடக்கிற மக்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருட்களை நீங்கள் அகற்றினால் உங்களுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பெரிய பாவம் நீங்கள் என்ன செஞ்சாலும் மன்னிக்கப்படாது. அதுக்கு என்ன செய்யணும்? தௌபா செஞ்சே ஆகணும். ஆனால் தௌபாவை விட ஹஜ்ஜிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. ஹஜ்ஜி செஞ்சுட்டு ஒருத்தர் வந்தால் எல்லா பாவம், சின்ன பாவம், பெரிய பாவம் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து அன்று பிறந்த பாரகனை போல அவர் வீடு திரும்புகிறார் என்றால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த நசீபை, அந்த பாக்கியத்தை ஏன் தருகிறான்? அல்லாஹ் சொன்னா உடனடியாக செய்யணும். ஹஜ்ஜிலே அனைத்து அமல்களும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான். நம்முடைய அறிவோடு ஒத்து பார்க்க முடியாது. இங்கெல்லாம் உட்கார்ந்து குடிக்கணும் தண்ணி, ஆனால் காபத்துல்லாவில் மட்டும்தான் நின்று குடிக்கணும் தண்ணி. உட்கார்ந்து குடிக்கலாமான்னா மார்க்கம் அதற்கு அனுமதி தருகிறது. ஆனால் அந்த ஜம்சமுனுடைய தண்ணீரை நின்று குடிப்பது தான் சுன்னத். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொன்ன உடனே அது செய்யணும். எல்லா விதமான இபாதத்துகளிலும் ஹஜ்ஜை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் சொன்னான் என்பதை நான் உடனடியாக செய்கிறேன். ஏனென்றால் நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்னுடைய எஜமானன் என்கின்ற அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறோமே, அதற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பல்வேறு பாக்கியங்களை தருகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது இப்ராஹிம் ஹலீலுல்லா, ஹலீலுல்லா என்றால் குளோஸ் ஃப்ரெண்டு என்று அல்லாஹ் சொல்றான். யார? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களே. அப்படி என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகுகிற அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் என்ன குணம், என்ன அமல், என்ன செயல்பாடுகள் இருந்துச்சு என்பதை குர்ஆனை நாம் பிரட்டி பார்க்கிற பொழுது ஒரே ஒரு வரியில இறைவன் அதற்கான பதிலை தருகிறான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து, இப்ராஹிமே நீங்கள் கட்டுப்படுங்கள், எனக்கு அடிமையாக நீங்கள் இருங்கள் என்று சொன்னால் உடனடியாக இப்ராஹிம் சொல்லுவார், கால அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ் உடனடியாக நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன். நீ என்ன சொல்றியோ அதுக்கு நான் அடிபணிகிறேன். முழுமையா என்னை நான் உன்னிடத்தில் சரண்டர் செய்து விட்டேன். அந்த குணத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்னங்க? இப்ராஹிம் ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு என்கின்ற ஒரு உயர்ந்த தன்மையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெறுகிறார்கள் என்றால் அதற்கான காரணம், யா அல்லாஹ் நான் அடிமை, நீ என் எஜமானன் என்கின்ற அந்த உணர்வு தான். பல நாட்களாக குழந்தை இல்லை, தவமிருந்து தவமாக பெற்றெடுத்த குழந்தை, அதுவும் ஆண் குழந்தையாக வந்திருக்கிறது. ஆண் குழந்தை என்றாலே இன்றைக்கு உலகத்தில் ஒரு தனி மரியாதை அதற்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண் குழந்தை தவம் இருந்து பல வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் அந்த குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான். அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றவுடனே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க கணவன் மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையார். சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிமே உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்தில் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் விட்டுட்டு வந்துருங்க. அழைத்து செல்கிறார்கள். எதுவும் பேசவில்லை, அங்கே விட்டுவிட்டு விடை பெறுகிறார்கள். யாரும் துணைக்கு இல்லை. தன்னுடைய மனைவியாச்சே, தவம் இருந்து பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளையாச்சே என்கின்ற அந்த பாசமெல்லாம் அங்கே வரவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை உடனடியாக நிறைவேற்றினார்கள். அந்த நிறைவேற்றினதுக்கு அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு என்ன தெரியுமா? ஜம்சமுனுடைய தண்ணீர். இன்னைக்கும் உலகத்தில் வற்றாத ஒரு நீராக, வற்றாத ஒரு கிணறாக ஜம்சமுனுடைய நீர் இருக்கிறது என்றால் அதனுடைய பின்னணி வரலாற்றை நாம் பார்க்கிறோம். யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, நீ என் எஜமானன், நீ என்ன சொன்னாலும் செய்வேன், நீ எப்படி சொன்னாலும் செய்வேன், நீ எதை சொன்னாலும் செய்வேன் என்கின்ற அந்த உணர்வு ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. அதனால் அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக ஜம்சமுனுடைய தண்ணீரை அல்லாஹ் கொடுக்கிறார். இன்றைக்கும் ஜம்சமுனுடைய தண்ணீரை நம்முடைய கையிலே வைத்துக்கொண்டு ஏதாவது நியத்து செய்து அதை குடித்தால் அந்த நியத்து நிறைவேறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்னுடைய எஜமானன் என்கின்ற அந்த உணர்வுக்கு அல்லாஹ் பல்வேறு வெகுமதிகளையும் அன்பளிப்புகளையும் உலகத்தில் தருவதை நம்மால் பரவலாக பார்க்க முடியும்.
ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறோம், பணங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், மனைவி மக்களுடைய பாசத்திற்கு அடிமையாக இருக்கிறோம். ஆனால் படைத்த இறைவனுக்கு அடிமையாக இருக்கிறோமா என்றால் கொஞ்சம் நிதானித்து யோசித்து இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அளவிற்கு நாம் கவனக்குறைவோடு இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் மற்ற பொருட்களுக்கும் மற்ற படைப்புகளுக்கும் அடிமையாக இருக்கிற நாம், அடிமையாக வாழ பழகிக் கொள்கிற நாம், படைத்த இறைவனுக்கு அடிமையாக அடிப்படைந்து வாழ்வதில் கவனக்குறைவோடு இருக்கிறோம் என்பது வருத்தமான ஒரு செய்தி. திருத்தம் செய்ய வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய எத்தனை கட்டளைகளின் விஷயத்தில் கவனக்குறைவோடு இருக்கிறோம். நம்ம கவனக்குறைவோடு இருக்கிறதுனால நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவியும் நம்முடைய பிள்ளைகளும் கவனக்குறைவோடு இருக்கிறார்கள். குர்ஆனின் வாடை கூட இல்லாமல் இன்றைக்கு ஈமானை சுமந்து கொண்டிருப்பவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிமொழி என்றால் அது என்ன, அதற்கான அடிப்படை விளக்கம் என்ன என்று கூட தெரியாமல் நம்மில் பலர் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் ஈமானில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதனுடைய வாடை, அதனுடைய விளக்கம் இல்லாமல் அவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்ல வருகிற செய்தி, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அல்லாஹ்வின் அடியார்களாக, அல்லாஹ்விற்கு பிடித்தமானவர்களாக, நம்முடைய பிள்ளை அல்லாஹ்விற்கு பிடித்தமானவனாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தில் இன்றைக்கு கவனமில்லாமல் இருக்கிறோம். என் பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, என் பிள்ளை என் பேச்ச மீற மாட்டா, நான் என்ன சொல்றேனோ அதை செய்வா, எதை செஞ்சாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்றா என்று உலகத்தில் பெருமைப்படுகிறோம் நம்முடைய பிள்ளையை பார்த்து. ஏன் தெரியுமா? நமக்கு அடக்கமாக இருக்கிறான், நமக்கு கட்டுப்படுறான், நம்மகிட்ட கேட்டு செய்கிறான், நமக்கு அடிபணிகிறான் என்று அந்த உணர்வு இருப்பதினால் என்னுடைய பிள்ளை அல்லாஹ்விற்கு பிடித்தமானவனாக இருக்கிறான், அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் பெற்றவனாக இருக்கிறான் என்று வளர்ப்பதுதான் உண்மையில் நம்முடைய பெருமை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நிறைவுக்கு வருகிறேன். தாயிஃபிற்கு சென்றார்கள், எந்த ஆதரவும் இல்லை. அவங்க போய் அவங்க நண்பர்கள் எல்லாம் சின்ன வயசுல விளையாண்ட அந்த நண்பர்கள் இன்றைக்கு தாயிஃபிலே பெரும் பெரும் பொறுப்பிலே இருக்கிறார்கள். அதனால நம்ம தாயிஃபுக்கு போனா ஏதாவது ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் என்பதை யோசித்த முஹம்மது ரசூலுல்லாஹ், ஏன்னா ஆதரவா இருந்த அப்துல் முத்தலிப் இப்பொழுது உயிரோடு இல்லை, ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹ் இப்பொழுது ஹயாத்தாக இல்லை, அவர்களும் மரணித்து விட்டார்கள். ஆதரவு இல்லாமல் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற பொழுது ஆதரவை தேடி தாயிஃப்க்கு செல்கிறார்கள். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஆதரவு தரப்படவில்லை. பல்வேறு இடையூறுகளை, துன்பங்களை கொடுத்தார்கள். தோட்டத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு, யா அல்லாஹ், உன்னுடைய கடமையை நான் முழுமையாக செய்துவிட்டேன், எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல என்கின்ற, நான் அடிமை, நீ எஜமானன் என்கின்ற அந்த உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு, அன்பளிப்பு என்ன? மேராஜ். உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு பெரும் பாக்கியம் மேராஜனுடைய அந்த பாக்கியம். ரசூல் இப்படி நினைச்சிருக்கலாமே, யா அல்லாஹ், ஒன்னதானே சொல்ல வந்தேன், உன்னுடைய இஸ்லாத்தை தானே கொண்டு வந்திருக்கிறேன், உன் மார்க்கத்தை தானே பரப்ப வந்திருக்கிறேன், இப்படி அடிக்கிறார்களே, இப்படி என்னை துன்புறுத்துகிறார்களே என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கவில்லை. மாறாக அல்லாஹ் சொன்னா நான் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் உடனடியாக அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த தன்மைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசுதான் மேராஜினுடைய அந்த பரிசு. மேராஜின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் ஆயிரங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்தை கண்டார்கள், நரகத்தை கண்டார்கள். சுவனத்தில் அதிகமான ஏழைகளை பார்த்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலுல்லாஹ், சுவனத்தில் ஏன் அதிகமாக ஏழைகள் இருந்தார்கள்? ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் இன்கம் டேக்ஸ் அவங்களுக்கு இல்லை, விசாரணை சுலபமாக முடிந்து விட்டது, அதனால் அவர்கள் பாவமும் குறைவாக செய்திருந்தார்கள்.
அதனால் சுவர்க்கத்தில் அதிகமான ஏழைகளை பார்த்தேன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக, நரகத்தில் ஏன் அதிகமாக பெண்களை பார்த்தீர்கள் என்று சஹாபிகள் கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களிடத்தில் அதிகமாக புறம் பேசக்கூடிய தன்மைகளும் உடனடியாக சாபமிடக்கூடிய தன்மைகளும் அதிகம் இருக்கிறது. அந்த இரண்டு குணத்தின் மூலமாக பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறார்கள் என்று அந்த குணங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜனுடைய அந்த இரவிலே தான் பார்த்து வந்த அந்த நிகழ்வை இந்த உலகத்திற்கு உபதேசம் செய்கிறார்கள் என்றால், மேராஜனுடைய பயணத்தின் மூலமாக ஆயிரம் பாடங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால். ஒவ்வொரு பாடத்தையும் விவரித்து சொல்வதற்கு காண நேரமில்லை என்று இருந்தாலும் இந்த வருடத்திலே மேராஜிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம், யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை, நீ என் எஜமானன் என்கின்ற அந்த உணர்வை மீண்டும் 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 நம் வாழ்வில் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம வெளிப்படுத்தினா இந்த உலகத்தில் நம்மை அல்லாஹ் பாக்கியமானவர்களாக, நாளை மறுமையிலும் பாக்கியமானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. உலகத்தில் யார் யாரெல்லாம் ரப்பே நான் உன்னுடைய அடிமை என்கின்ற அந்த உணர்வோடு வாழ்ந்தார்களோ அத்தனை பேரும் இன்றைக்கு வரலாற்றின் வரிகளில் வாசிக்கப்படுகிறார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அடிமைகள் உடனடியாக நிறைவேற்றுவார்கள். உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வாழ்ந்து சிறக்கக்கூடிய நசீபை வல்லோன் அல்லாஹ் நமக்கு தருவதோடு, இந்த இரவில் தன்னுடைய அடியார்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்குகிறானோ எல்லா பாக்கியங்களையும், எல்லா ரஹமத்துகளையும், எல்லா பரக்கத்துகளையும் அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா நமக்கு தந்து இந்த மேராஜனுடைய அந்த இரவின் பாக்கியத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து வரக்கூடிய ரமலானை முழுமையாக அடைந்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய நசீபையும் அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா நமக்கு தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை மீண்டும் மீண்டும் படிக்கிறோம், மீண்டும் மீண்டும் வாசிக்கிறோம், மீண்டும் மீண்டும் அவர்களின் வரலாற்றை நாம் கேட்கிறோம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மீது நாம் முழுமையான முஹப்பத்தை வைத்திருக்கிறோமோ, இந்த மேராஜனுடைய அந்த இரவின் பரக்கத்தின் மூலமாக அண்ணலாரோடு நாளை சுவர்க்கத்திலே இருக்கிற அந்த நசீபை அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா நமக்கு தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.